புதுச்சேரியில் சரக்கு வாகனம் ஒன்று சாலை ஓரம் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் மீது மோதி கடைக்குள் பாய்ந்த சிசிடிவி காட்சி பதிவு வெளியாகியுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம் வழங்க கேட்போம். சண்முக சுந்தரம், விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். புதுச்சேரி நகர பகுதியான காந்தி வீதிக்கு நேற்று வேலூர் பகுதியை சேர்ந்த பூபதி என்பவர் தனது மினி வாகனத்தை கிளீனருடன் ஓட்டி வந்துள்ளார். காலை மார்க்கெட்டில் பழங்களை இறக்கிவிட்டு அங்கேயே இருவரும் மதுபானம் அருந்தியதாக கூறப்பட்ட நிலையில் கிளீனரை வாகனத்தில் அமர்த்திவிட்டு பூபதி இறக்குமதி செய்த பழங்களுக்கான பணத்தை வாங்க மார்க்கெட்டுக்குள் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மிகவும் போக்குவரத்து நெரிசல் மிக்க பகுதியான அந்த ரோட்டில் வைத்திருந்த அந்த வாகனத்தை அங்கிருந்த கடைக்காரர்கள் அகற்றக்கூடிய நிலையில் உடனடியாக அந்த வண்டியில் இருந்திருந்த கிளீனர் அந்த வாகனத்தை எடுத்துள்ளார். ஆனால் வாகனத்தை எடுத்த போது தவறுதலாக ஆக்சிலேட்டர் வேகமாக இழைத்ததால் கட்டுப்பாட்டை இழந்த அந்த வாகனமானது அரிசி கடைக்குள் சென்று மோதி விபத்துக்கு உள்ளானது. தற்போது இந்த விபத்துக்குள்ளான சிசிடிவி வெளியாகி உள்ளது. இதில் ஏற்கனவே 3 பேருக்கு அடிபட்ட நிலையில் அவர்கள் சிகிச்சை பெற்றுள்ளனர். தற்போது ஓட்டுநர் மற்றும் கிளீனர் ஆகியோரை போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில் இருவரும் மது போதையில் இருந்ததும் கண்டறியப்பட்டுள்ளது. தற்போது அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அந்த சிசிடிவி காட்சியானது வாகனம் கடைக்குள் புகுந்த சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளது. நன்றி சண்முக சுந்தரம், விரிவான தகவல்களுக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.